தான் சமைக்க போறோம். கிச்சன் சமைக்கிறது கிச்சன்ல சமைக்கிறோம். நம்ம ஏன் பெட்ரூம்ல வச்சிருக்கோம்? உங்களுக்கு வந்து இது கேஸ் இல்லாம சமைக்கிற சமையல். அதனால உங்களுக்கு நான் கத்து தரேன். ரைட்டு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூனிவர்ஸ் ஆஃப் நிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா கைஸ், ஒரு குட்டி ஒன்னு இன்ட்ரோ ட்ரை பண்ணேன். நல்லா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? அவல் கர்ட் ரைஸ். அது ஏன் நம்ம பெட்ரூம்ல செட்டப் வச்சிருக்கோம்? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. கேஸ் இல்லாம சமைக்கிற சமையல். அதனால கேஸே இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு சமைக்க போறோம். இது எங்க எங்க அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா அவங்களோட ஃபேவரட் கயல் சீரியல்ல இந்த டிஷ் பண்ணிருந்தாங்க. சோ அதனால இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எஸ், அவல் கர்ட் ரைஸ் தொட்டுக்க மாங்காய் துவையல். ஃபர்ஸ்ட் அதுக்கு அவளை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஓகே, ஊற வச்சு அவள வந்து தண்ணியில ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருக்காங்க. அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவள நல்லா 5 மினிட்ஸ் ஊற வச்சு அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. இப்ப இதுல நெக்ஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி. பச்சை மிளகாய், இஞ்சி. கொஞ்சம் மெதுவா ஓடக்கூடாது, வீடியோ பண்றோம். கொஞ்சம் அவள ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இத 3யும் சாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருக்காங்க. சாரி பச்சை மிளகாய் இத 4யும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து கர்ட் ஆட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் இதுல வந்து கர்ட் ஆட் பண்ணிட்டோம். சால்ட் மிக்ஸ் பண்ணு. தேவையான அளவு உப்பு, சால்ட். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த தேவையான அளவு கொஞ்சம் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்டா half spoon கரெக்டா சொல்லிருக்காங்க எங்க அம்மா. இந்த தடவை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, half spoon. இதுக்கு இவ்வளவு நாள் தேவையான அளவு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இந்த வீடியோல அம்மா தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த என்னது கேஸே இல்லாம சமைக்கிற இந்த குக்கிங்க்கு தேவையான சால்ட் half spoon. நல்லா பாத்துக்கோங்க, half spoon. இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். நான் பண்றேன். இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் கைஸ், நிஜமாலே சொல்றேன். ரொம்ப 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 சிம்பிள் டிஷ். டக்குனு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு. உங்க வீட்டுல யாராவது எங்க அம்மா மாதிரி சீரியல் பாக்குற சீரியல் அடிக்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பெரியவங்களாலே எப்படி தானே, அதுல கொஞ்சம் நம்ம எப்படி சீரீஸ் பாக்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சீரியல் இது மிக்ஸ் பண்ணிடுவோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. அதுல கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் மாதுளை, கொஞ்சம் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் பொமோகிரானேட் போட்டிருக்காங்க. திராட்சை அண்ட் மாதுளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். உங்களுக்கு கிரேப்ஸும் பொமோகிரானேட்டும் பிடிக்காதுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிளான அவல் கர்ட் ரைஸ் ரெடி. இப்ப கர்ட் ரைஸ், ஆமா கேஸ் இல்லாம இப்ப ரைஸ் ஒண்ணு இருந்தா அதுக்கு சைட் டிஷ் வேணும்ல. சைட் டிஷ் இல்லாம எப்படி சாப்பிடுவோம்? யாராவது சைட் டிஷ் இல்லாம சாப்பாடே சாப்பிட மாட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி. சோ இதுக்கான சைட் டிஷ் பார்க்க போறோம். சோ கைஸ் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மெயின் டிஷ் கர்ட் ரைஸ். அவல் கர்ட் ரைஸ் கேஸே இல்லாம பண்ணிட்டோம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு சைட் டிஷ், இதுக்கு தொட்டுக்க வந்து என்ன பண்ண போறோம்? மாங்காய், ஃபுல் நேம் தேங்காய் மாங்காய் துவையல். தேங்காய் துவையல் சொல்லலாம், தேங்காய் மாங்காய் துவையல் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி தோணும் அப்படி சொல்லிக்கோ. கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க குட்டி குட்டியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப் பண்ண தேங்காய் பீசஸும் போட்டிருக்காங்க. அதுல ஒரு வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு வரமிளகாய், அப்புறம் ஒரு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், 3 சில்லிஸ், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம், ஒரு பிஞ்ச் ஜீரகம். அதுவும் அளவு தெரியலன்னா காமிச்சிடுறேன், மறக்காம பாத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சும்மா கையில எப்படி குட்டியா எடுத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பிஞ்ச். இந்த சால்ட்டுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஷன் இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இதுல கொஞ்சம் சால்ட் இப்ப நாங்க அளவோட சொல்றோம். half spoon salt.
தேவையான அளவே இனிமே நம்ம சொல்ல மாட்டோம். 1/2 ஸ்பூன் சால்ட். இப்ப வந்து இதெல்லாம் போட்டாச்சு. இதுல வந்து மாங்காய், தேங்காய், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், இஞ்சி, என்ன போட்டிருக்கோம், கொஞ்சம் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சால்ட். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்ச மாதிரி அவ்வளவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை அரைக்கிறதுக்கு மட்டும் கிச்சன் போயிட்டு டப்புன்னு வர போறோம். ஜஸ்ட் 1 செகண்ட். கிச்சன்ல போய் ஒரே செகண்ட்ல அதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கு மட்டும் நீங்க கிச்சன் யூஸ் பண்ண போதும். இந்த மிக்சியை கூட நீங்க இங்கே பிளக் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன போடுறாங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ஃபைனல் அவல் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது டேஸ்டிங்கான டைம். எவ்வளவு குயிக்கா முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்களா? யாருக்காவது சமைக்க சோம்பேறித்தனமா இருந்து வீட்டுல நீங்க மட்டும் தனியா குக் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா மறக்காம இதை செஞ்சு பாருங்க. ப்ரோமெல்லாம் கிடையாது. எங்க அம்மா ஒரு நமக்கு ரொம்ப சீரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது அதுல பார்த்தது வந்து இதை செய்யணும்னு சொல்றேன்னா அதனால இன்னைக்கு நம்ம இது வீடியோவா பண்ணிட்டோம். கர்ட் ரைஸ் நம்ம போயிட்டு மிக்சி அந்த இதெல்லாம் போட்டு மாங்காய், தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில போய் அரைச்சு எடுத்துட்டு வந்தோம். அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பேஸ்ட் மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கு. சட்னி மாதிரியும் சொல்லலாம், திக் சட்னி. நம்மளோட ஃபைனல் அவுட் நம்மளோட என்னது கேஸே இல்லாம நோ பாயில் நோ ஆயில், ரெண்டுமே ஆயிலும் இல்லாம பாயிலும் பண்ணாம நம்மளோட ஒரு குட்டி லஞ்ச் மெனு ரெடி. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், இல்ல லஞ்சுக்கும் சாப்பிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அவல் கர்ட் ரைஸ் பிளஸ் மாங்காய் துவையல். சிம்பிளான ஒரு எம்மியான லஞ்ச் ஒரு பிரேக்ஃபாஸ்ட். சோ இப்ப இதை டேஸ்ட் பார்த்துடலாம். சோ நம்ம இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த நோ ஆயில் குக்கிங்க ட்ரை பண்ணிட்டோம். ஆனா நெக்ஸ்ட் சொல்ல இது வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணதே இல்ல. இந்த மாதிரி கேஸே இல்லாம சமைச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அவங்க சீரியல் பார்த்து பண்ணணும்னு சொன்னனால பண்ணோம் கைஸ். சோ இப்ப இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. எப்படி இருக்குவா? இப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். சூப்பரா சுவையோட சொல்லுவாங்க. பச்சை ஓட்டேன் காரம் புளிப்பு. உண்மையிலே உங்களுக்கு ஒரிஜினல் ரிவ்யூ தரோம். டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே அவல் சாப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகல. கர்ட் ரைஸ் நம்ம ரைஸ்ல பண்ணா எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் இருக்கு. ஆனா என்ன பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டாங்க. காரம் வச்ச உடனே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காரம் முடியல, கையில லைட்டா தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப காரமா இருக்கு. அது ஒண்ணுதான் குட்டி மிஸ்டேக். மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. டேஸ்ட் நிஜமா நல்லா இருக்கு. உங்களுக்கு நாங்க வந்து எடிட் கட் எதுவுமே பண்ணாம ஒரிஜினல் அப்படியே கொடுத்துருக்கோம். நீங்க பச்சை மிளகா மட்டும் நாங்க 3 போட்டோம். எத்தனை மிளகா கட்டாமோ? 1 தான் போட்டோம். சாரி 1 தான் 3 பீஸா போட்டோம். அந்த ஃபுல்லா போட்டோம். காரம் அதிகமா சாப்பிட மாட்டோம், அதனால ஸ்பைசியா தெரியுது. ஒரே ஒரு பச்சை மிளகா. ஆனா நீங்க காரம் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மிளகா சொன்னா உங்க காரத்துக்கு எங்களுக்கு லைட்டா ஸ்பைசியா இருக்கு. அது ஒண்ணுதான். மத்தபடி டேஸ்ட் சூப்பர். அவள் சாப்பிடுற மாதிரி தெரியல, அப்படியே கர்ட் ரைஸ் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. ஃபினிஷ். சோ அவ்வளவுதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ, அதுவும் நோ பாயில் நோ ஆயில் குக்கிங் வீடியோ ட்ரை பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. காரம் தாங்கல, காரம் சாப்பிடுறவங்களுக்கு செட் ஆகும், எங்களுக்கு செட் ஆகல. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டாங்க நம்ம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டிஃபரெண்டான ரெசிபி டிஃபரெண்டான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, bye from Nitya and Amma.